ஸோ ஹாய், நான் ஆக்சுவலாக யூனிட் டூலேருந்து நான் வந்துட்டு அப்படியே முரட்டுத்தனமாக போட்டுறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னேன். ஸோ 2 to 4 வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து 5 and 6 போட்டுறேன். ஒரு பார்ட்டாக 5 and 6 போட்டுறேன். அதுக்கப்புறம் 7, 8, 9 அப்புறம் பார்ப்பேன். பார்த்து யூனிட் 5 பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். பிரீச் மீன்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் பார்ட்டி டு பெர்ஃபார்ம் his or her obligation under a contract. அதாவது அவன் 2 பார்ட்டி இருப்பாங்க, 2 or more பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாட்டி அது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. அடுத்து அதுல வந்து ஆக்சுவல் பிரீச்னு ஒன்று இருக்கு, ஆன்டிசிபேட்டரி பிரீச்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவல் பிரீச்னா என்ன சொல்ல, அட் த டைம் ஆஃப் ஃபிக்ஸடு ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஆக்சுவல் பிரீச்சை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கும். அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டா அது ஆக்சுவல் பிரீச். ஆன்டிசிபேட்டரி பிரீச்னா இப்போ என்ன சொல்ல, பிரீச் பிஃபோர் த ஃபிக்ஸட் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். அதாவது என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்க வேண்டியது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரீச் வந்து நடந்துருச்சு அப்படின்னா சொல்ல வரோம். அதாவது என்னன்னா, ஆன்டிசிபேட் பண்றான். அதாவது பிரீச் கண்டிப்பா நடந்துரும் ஃபியூச்சர்ல, அவனால அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுதான் வந்து ஆன்டிசிபேட்டரி பிரீச். அது வந்து 2 விதமா எடுத்துக்கலாம், எக்ஸ்பிரஸ் பிரீச் ஆர் இம்ப்ளைட் பிரீச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் பிரீச் எப்படின்னா வந்து அந்த பையர் வந்து ஒரு 10,000 கொடுக்குறான், செல்லர் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, மளிகை சாமான் தந்துடுறேன், இந்த மந்த் எண்டு மளிகை சாமான் உங்களுக்கு வந்துடும், நீங்க தான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, மளிகை சாமான் மந்த் எண்டு வந்துடும் அப்படின்னு செல்லர் சொல்றான். அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த மந்த் செல்லர் வந்துட்டு, சார் என்னால் வந்து கொடுக்க முடியாது, என்னால் வந்து அந்த மந்த் எண்டு என்னால் கொடுக்க முடியாதுன்னு எதை சொல்றான் அவர் எழுதி தரான், அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆன்டிசிபேட்டரி பிரீச். அதுக்கப்புறம் இம்ப்ளைட் ஆன்டிசிபேட்டரி பிரீச். ஏன்னா வந்து ஏன்னா இம்ப்ளைடுனா வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா, சார் எனக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன், எனக்கு நீங்க வந்து எனக்கு குட்ஸ் கொடுத்துட்டீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன், ஆனா எனக்கு மட்டும் 30 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து அவன் சொல்றான். சரின்னு நான் சொல்றேன், 30 நாள் ஃபுல்லாலாம் வந்து 10,000த்துக்கு கொடுக்க முடியாது, நீ எனக்கு 15 நாள்ல 5,000 ரூபாய் கொடு, அதுக்கப்புறம் அடுத்த 15 நாள்ல இன்னொரு 5,000 ரூபாய் கொடு அப்படின்னு நான் சொல்றேன். அவன் வந்து ஓகே சார் அப்படின்ட்டான். என்ன சொல்ல, 15 நாள் ஆயிடுச்சு, 5,000 ரூபாய் அவன் தரணும். அவன் 4,500 ரூபாய் தான் தந்தான். சார் என்னால் அவ்வளோதான் சார் புரட்ட முடிஞ்சு, நான் மிச்சத்தை 30வது நாள் சேர்த்து தரேன். 20 நாள் ஆச்சு, ரெடி ஆயிடுச்ச பணம்னு கேட்டேன், இல்லை அப்படின்னா. 25 நாள் ஆச்சு, ரெடி ஆயிருமா பணம்னு கேட்டேன், இல்லை சார் அப்படின்னா. 29 நாள் ஆச்சு, ரெடி ஆயிருமான்னு கேட்டேன், இல்லைன்னா. 30வது நாள் கண்டிப்பா அவனால தர முடியாது, நான் 28வது நாள் 29வது நாளே வந்து புரிஞ்சிருச்சு, அவனோட ஆக்ஷன்ஸ் மூலியமாவே புரிஞ்சிருச்சு. இது வந்து இம்ப்ளைட் ஆன்டிசிபேட்டரி பிரீச். இதுக்கு ஆக்சுவல் பிரீச்சுக்கு ரெமடிஸ் என்ன சொல்றாங்க, சூட் ஃபார் டேமேஜஸ், சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். இதை டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து காம்பன்சேஷன் இருக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸை டிமாண்ட் பண்ணலாம். கான்ட்ராக்ட் வந்து ஆர்எல்ஸ் வந்து திருப்பி வாங்கிக்கலாம், ஆர்எல்ஸ் ஷூட் ஃபார் இன்ஜங்ஷன் சொல்றான். ஷூட் ஃபார் இன்ஜங்ஷன் ஆர் ஷூட் ஃபார் குவாண்டம் மீடியட். அது வந்து என்னன்னா சிமிலர் தான், ப்ரீச் பண்ணா அதுக்கு ஏற்ற டேமேஜஸ்க்கு டேமேஜ் கிளைம் பண்ணிக்கலாம் சூ பண்ணி. இப்போ ஆன்டிசிபேட்டரி பிரீச், அதுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, ட்ரீட் கான்ட்ராக்டர்ஸ் ரிசைன்ட் அண்ட் சூ த அதர் பார்ட்டி ஃபார் டேமேஜஸ் இ மே எலக்ட் நாட் டு ரிசைன் அண்ட் டிசைட் டு வெயிட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பிரீச்ல இமீடியட்டா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு அதர் பார்ட்டியை டேமேஜஸ்க்கு சூ பண்ணலாம். ஆர்எல்ஸ் மெச்சூரிட்டி டேட்டு, அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணாட்டி அதர் பார்ட்டியை சூ பண்ணலாம். ஓகேவா? ஆர்எல்ஸ் எக்ஸ்கியூஸும் பண்ணலாம், ஆனா வந்து பண்ண மாட்டாங்க யாரும். Suit for damages to get compensation for any loss occurred except remote or indirect loss. அதாவது ஜென்ரல் லாஸ் ஏதாவது இருந்தா அதை வந்து சூ பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஏதாவது ரிமோட் லாஸ் ஆர் இன்டைரக்ட் லாஸ் இருந்தால் கிளைம் பண்ண முடியாது. சரி, ஜென்ரல் லாஸ் ஆர் ஆர்டினரி லாஸ், டைரக்ட் சஃபரிங் டியூ டு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா ஆர்டினரி லாஸ். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டேமேஜஸ், ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எஃபெக்ட் கான்ட்ராக்டர்,
damages arising naturally and directly from the breach but also for special damages. Okay, அதாவது என்ன சொல்ல வர்றான்னா ஸ்பெஷல் டேமேஜஸ் வந்து முன்னாடியே ப்ரையரா இன்ஃபார்ம் ஆயிருக்கணும். அதாவது நீ எனக்கு இந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் எனக்கு இந்த என்ன சொல்ல லாஸ் நடக்காது. ஸோ நீ பெர்ஃபார்ம் பண்றதுன்னா ஓகே சொல்லு, பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னா அவன் ஓகே சார் நான் பெர்ஃபார்ம் பண்றேன், உங்களுக்கு அந்த லாஸ் நடக்காது பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து அஷூரன்ஸ் தான். அந்த மாதிரி முன்னாடியே அந்த லாஸை பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டுமே ஸ்பெஷல் டேமேஜஸ்க்கு கிளைம் பண்ண முடியும். அப்படி அதை தவிர்த்து இன்ஃபார்ம் பண்ணாத எனி ஸ்பெஷல் டேமேஜஸ்க்கு எந்த கிளைமும் கிடையாது. நான் அதை தவிர்த்து இருக்கிற ஆர்டினரி டேமேஜஸ்க்கு கிளைம் பண்ணிக்கலாம். விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ் ரெண்டு கேஸ்ல மட்டும்தான் விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ் தருவோம். ஃபார் த பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் டு மேரி பேங்கர்ஸ் ஃபால்ட் அண்ட் த செக் இஸ் பவுன்ஸ்ட். அதாவது என்ன சொல்ல வரோம்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டா அதுக்கு விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பேங்கரோட ஃபால்ட்டுனால செக் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா அதுக்கும் வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நாமினல் டேமேஜஸ், அது நாமினல் டேமேஜஸ்க்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன், அது ஸ்மால் டேமேஜஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அவ்வளோதான். ஓகே, டேமேஜஸ் ஃபார் டிட்டோரியேஷன் காஸ்ட் பை டிலே. இப்போ என்னன்னா நீ எனக்கு வந்து குட்ஜு தா அப்படின்னு நான் சொல்றேன், நான் காசு பே பண்றேன், அவன் குட்ஜ் தரான். அவன் குட்ஜை வந்து 20 நாள்ல தர வேண்டிய 25 நாள்ல தரான். 5 நாள் வந்து குட்ஜை வந்து அவன் கிட்ட இருந்ததுனால குட்ஜ்ல வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. அதுக்கான டேமேஜஸை இவன் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான அது குவாலிட்டி குறைஞ்சதுக்கான வேல்யூவோட டேமேஜஸ் தான் கிளைம் பண்ண முடியும். தவிர்த்து இப்போ நீ எனக்கு அந்த 5 நாள் வந்து நீ குட்ஜு தரல, அதனால எனக்கு ஒரு வியாபாரம் போச்சு அப்படின்லாம் வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியாது. அடுத்து ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸ். காம்பன்சேஷன் கான் பி மோர் தென் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் லாஸ் இன் கேஸ் ஆஃப் டேமேஜஸ் டியூ டு பிரீச். அதாவது ஏன்னா வந்து இப்போ வந்து எனக்கு ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா நீ எனக்கு 2 லட்ச ரூபா கொடுன்னு நம்ம ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு அமௌண்ட் ரீசனபிள் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு, 1.5 லட்ச ரூபா லாஸ் ஆனாலுமே இவன் 2 லட்ச ரூபா தரணும். 2 லட்ச ரூபா லாஸ் ஆனாலுமே இவன் 2 லட்சம் தரணும். 2.5 லட்ச ரூபா லாஸ் ஆனாலுமே இவன் 2 லட்சம் தான் தரணும். அதுதான் ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸ். இதுல வந்து பெனால்டி லிக்விடேட்டட் டேமேஜ்ன்னு இருக்கு. ஓகேவா, இப்போ ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜ் 1 லட்சம் இருக்கு. ஓகேவா, ஆக்சுவல் லாஸ் வந்து 70,000 இருக்கு. அதுக்கப்புறம் லிக்விடேட்டட் டேமேஜ் 1,20,000 இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து 1 லட்ச ரூபா ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜ் பெனா ஆக்சுவல் லாஸ் வந்து 70,000னா 70,000 ரீஃபண்ட் பண்ணுவோம், அது வந்து பெனால்ட்டி. அதுவே லிக்விடேட்டட் டேமேஜ் ப்ரீஃபிக்ஸ்டு 1 லட்சம் ஆனால் ஆக்சுவல் லாஸ் 1,20,000னா ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜ் ஆனால் 1,00,000 தான் தருவோம், 1,20,000 தரணும். Quantum mediate, where one person has rendered service to another in circumstances which indicate an understanding between the, although no particular remuneration has been fixed, as much as party doing services as deserved. அதாவது என்னன்னா ஒரு பர்சன் 20% சர்வீஸ் ஆஃபர் பண்ணிட்டான். ஓகேவா, அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆனாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணப்படலை. அதுதான் வந்து குவாண்டம் மீடியேட்னு சொல்றான். அதாவது என்னன்னா இப்போ வந்து ஒரு ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணலை, ஆனால் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு டிசர்விங்கான சர்வீஸை பண்ணிடுவோம். அதுதான் குவாண்டம் மீடியேட். இந்த குவாண்டம் மீடியேட்டுக்குன்னு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. It is only available if the original contract has been discharged. The claim must be brought by a party not in default. When quantum mediate agreement is discovered, அதாவது quantum mediate எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும். அக்ரிமெண்ட் இஸ் டிஸ்கவர் டு பி வாய்டு. ஓகே, ஒரு அக்ரிமெண்ட் வாய்டு இருந்துச்சு, அது வந்து என்ன சொல்ற இன்டீரியரா வந்து அவன் அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம். ஒரு கிராச்சுவிட்டியோட அக்ரிமெண்ட்டை, கிராச்சுவிட்டினா மனிதாபிமானத்தில் பண்றான். ஓகேவா, எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளை, நான் உனக்கு வந்து அந்த சர்வீஸை பண்ணி தரேன், நீ எனக்கு காசு தராத பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஒரு சேவை மனப்பான்மையில ஒரு மனிதாபிமானத்தை உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். ஒன் அபாண்டன்ஸ் ஆர் ரெஃப்யூசஸ் டு பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட். ஓகே, டிவிசிபிள் கான்ட்ராக்ட் அண்ட் பார்ட்டி நாட் இன் டிஃபால்ட் என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட் ஃபார் லம்ப் சம் இன் கேஸ் ஆஃப் சம் பெர்ஃபார்ம். அதாவது என்ன சொல்ல வரான்னா
ஒரு கான்ட்ராக்டை ரெண்டா டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா, அதாவது பெனிஃபிட் ஆஃப் அ கான்ட்ராக்ட் அண்ட் கான்ட்ராக்ட் டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா, அந்த மாதிரி முடியிற சமயத்துல ஒரு பார்ட்டி வந்து பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிருக்க கூடாது. இன்டிவிசிபிள் கான்ட்ராக்ட் ஃபார் அ லம்ப் சம் ஆஃப் மணி இஸ் கம்ப்ளீட்லி பெர்ஃபார்ம் பட் பர்ஃபார்மன்ஸ் கேன் கிளைம் லம்ப் சம் ஆஃப்டர் த டிடக்ஷன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், 1,50,000 ரூபாய்க்கு நான் வந்து இதை பெர்ஃபார்ம் பண்றேன்னு இருக்கான். ஆனா அவன் பண்ண பெர்ஃபார்மன்ஸோட வேல்யூ 1,00,000 ரூபாயை தாண்டல. ஸோ என்ன ஆயிருக்கு, 1,00,000 ரூபாயை கழிச்சுக்கிட்டு 50,000 ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதுதான் இன்டிவிசிபிள் கான்ட்ராக்ட். டிவிசிபிள் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் வாங்க முடியாது. இதுதான் வந்து குவாண்டம் மீடியட்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். குவாண்டம் மீடியட் உனக்கு வந்து ஆக்சுவலா புரியாட்டி, குவாண்டம் மீடியட்னா இப்போ ஏபி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஏ வந்து என்ன பண்றான், எனக்கு நான் உனக்கு 1 லேக் தரேன், நீ எனக்கு நாளைக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கூல் கிட்ட. ஆனா அதுக்கு ஆனா வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்னா உன் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க அட்லீஸ்ட் நிறைய பேர் வந்து டிக்கெட் அமௌண்ட் 1 லேக் ருபீஸை தாண்டணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் அந்த டிக்கெட் அமௌண்ட் உனக்கு அந்த 1 லேக் எடுத்து தருவேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்லை சார், எனக்கு நீங்க 1 லேக் கொடுங்க, டிக்கெட் அமௌண்ட் 1 லேக்கை தாண்டாட்டி நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஷோ நடத்துறேன், அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்றான், டிக்கெட் அமௌண்ட் 95,000 வருது. ஓகேவா? ஸோ அவனுக்கு அந்த நான் 95,000 தான் தருவேனே தவிர்த்து 1 லேக் தர மாட்டேன். ஓகேவா? இவன் என்ன பண்றான், சரி சார் உங்களுக்கு நீங்க ஆன்டிசிபேட் பண்ண இது வரல, ஓகேவா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணித்தரேன், எந்த ரெமுனரேஷனும் வேண்டாம் அப்படின்னு அவன் பண்றான். ஓகேவா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் குவாண்டம் மீடியட். இன்னொரு டைப் ஆஃப் குவாண்டம் மீடியட் இருக்கு. ஓகேவா? என்னன்னா வந்து ஒருத்தன் வந்து இல்லை என்னால் இந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ட்டு போறான். அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுனால அந்த கான்ட்ராக்ட்ல பெனிஃபிட் ஆகிறவனுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காம போகுது. இது இன்னொரு டைப் ஆஃப் குவாண்டம் மீடியட். அடுத்து sue ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டேமேஜஸ் ஆர் நாட் அன் அடிக்குவேட் ரெமெடி தென் த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் mandatory. அதாவது என்னன்னா, நீ வந்து என்ன சொல்ல, நீ எனக்கு வந்து உன் ஹார்ட்டை நான் உனக்கு 2 லேக்ஸ் தரேன்னு லீகலா ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம். ஆனா வந்து அந்த ஹார்ட் வந்து ஒரு லைஃப் சம்மந்தப்பட்டது, அவன் ஹார்ட் தந்துதான் ஆகணும். அவன் வந்து சாரி சார் என்னால ஹார்ட் தர முடியாது, இந்தாங்க 2 லேக்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது, எனக்கு வந்து அவன் ஹார்ட் தரணும், லீகல் விதத்துல தரணும். அப்படி தராட்டி வந்து எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கணும்னு தான் நான் சூ பண்ணுவேனே தவிர்த்து காசு வேணும்னு சூ பண்ண மாட்டேன். ஏன்னா காசுங்கிறது ரெமெடி கிடையாதுல்ல, ஹார்ட்டுங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து suit ஃபார் injection where a party negotiating terms of a contract, the court may be issuing an injunction order restraining him from doing what he promised not to. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, சார் நான் இவன் வந்து ஏன்னா வந்து இவன் கூட நான் கான்ட்ராக்ட் போட்டேன் சார், இவன் என்னன்னா இவன் வந்து எனக்கு 4 வண்டி டெலிவர் பண்றேன்னு இவன் டெலிவரி பண்றா அப்படின்னு நான் வந்து இவன் கூட கான்ட்ராக்ட் போட்டேன். சென்னையில என்னோட வண்டி இருக்கு சார், திருச்சியில வந்து நான் எனக்கு அந்த வண்டிகள்ல நான் 4 வண்டியை டெலிவர் பண்றான்னு இவன் கூட கான்ட்ராக்ட் போட்டேன். இவன் என்ன பண்ணிட்டான், இவன் இன்னும் எனக்கு வண்டியை கொண்டு வந்து தரல சார் அப்படின்னா, அப்படின்னு வந்து நான் இவனை சூ பண்றேன். கோர்ட் என்ன பண்ணுவான், நீ இன்னும் பேமெண்ட் பண்ணல, இவனுக்கு நீ பே பண்ணாத அப்படின்னு வந்து கோர்ட் வந்து என்ன தடுத்துருவான், நீ இவனுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு கோர்ட் என்ன தடுத்துரும். அடுத்து பார்ட்டி ரைட்ஃபுல்லி ரிசைடிங் கான்ட்ராக்ட் என்டைட்டில்டு காம்பன்சேஷன் ஃபார் எனி டேமேஜ் விச் ஹி ஹஸ் சஸ்டைன்ட் த்ரூ நான்ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ ஒருத்தன் ஒரு கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால இன்னொருத்தனுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இன்னொருத்தனுக்கு இவன் காம்பன்சேட் பண்ணணும். அடுத்து contingent and quasi contract. A contract may be absolute or contingent. A contract to do or not to do something if some event is collateral to such contract does or does not happen. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இப்போ இந்த கான்ட்ராக்ட், அதாவது இந்த கான்ட்ராக்ட் எப்போ தெரியுமா எக்ஸிக்யூட் ஆகும்,
ஒரு ஈவெண்ட் நடக்குதோ ஆர் ஒரு ஈவெண்ட் நடக்காம போனாலோ அந்த ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதானே சொல்ல முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இன்சூரன்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் செத்தா அவன் குடும்பத்துக்கு 50 lakhs, அவன் சாகிறதுங்கிறது ஈவெண்ட், அவன் செத்தா அவன் குடும்பத்துக்கு 50 lakhs போகும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த கேரண்டி கான்ட்ராக்ட்லாம் தெரியும்ல. இவன் இவன் பணத்துக்கு நான் கேரண்டி சார் அந்த மாதிரி. இப்போ ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு லோன் கொடுக்குறான், 2 லட்ச ரூபாய்க்கு லோன் கொடுக்குறான். மூணாவதா ஒரு ஆள் என்ன பண்றான், இவன் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு லோன் தராம போயிட்டா நான் உனக்கு அந்த 2 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கான்ட்ராக்ட். அதே மாதிரி இண்டெம்னிட்டி அந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து கொலாட்ரல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மீனிங் ஆஃப் கொலாட்ரல் an event which neither a performance directly promised as part of contract nor the consideration for the promise. இது பெர்ஃபார்மன்ஸும் டைரக்டா ப்ராமிஸ் பண்ணல, கன்சிடரேஷனும் தரேன்னு சொல்லல. பட் கொலாட்ரலுங்கிறது ஒரு சேஃப்டி, அவ்வளவுதான். எசென்ஷியல். கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட்டோட எசென்ஷியல் என்ன? Contingent event mainly depends on happening of an event or non-happening of an event. The event referred to as collateral to the contract. அந்த ஈவெண்ட்டை collateral to the contract ன்னு சொல்லுவாங்க. அது ப்ராமிஸும் கிடையாது, கன்சிடரேஷனும் கிடையாது. அந்த கொலாட்ரல் டு த கான்ட்ராக்ட் அந்த ஈவெண்ட் வந்து ப்ராமிஸும் கிடையாது, கன்சிடரேஷனும் கிடையாது. பட் கொலாட்ரல் டு த கான்ட்ராக்ட். Contingent event cannot be a mere will of promisor. It should be contingent added to be being the will of promisor. அதாவது என்ன சொல்ல வரான், இது ப்ராமிசர் மனசு வச்சா மட்டும் இந்த கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட் வந்து என்ன சொல்ல நடக்காது. அந்த கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட் வந்து ப்ராமிசரோட வில்லு, அந்த வில்லுல ஆட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படின்னா தான் இது கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட். அவர் மனசுல நினைச்சிட கூடாது, அந்த வில்லுல அபிஷியல் ஆட் பண்ணணும். அந்த ஈவெண்ட் மஸ்ட் பி அன்சர்டைன். அதாவது ஷோர் ஷார்ட்டா நடக்கிற ஈவெண்ட் வந்து கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட் கிடையாது. அந்த ஈவெண்ட் நடக்கலாம், நடக்காம போகலாம். அப்படின்னா தான் அது கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. Rules relation to enforcement. Enforcement of contract contingent on an event happening valid, not happening void. இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்தா உனக்கு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா, அந்த ஈவெண்ட் நடந்தா கான்ட்ராக்ட் வேலிட், ஈவெண்ட் நடக்காட்டி கான்ட்ராக்ட் வாய்டு. இப்போ ஏன்னா இப்போ அந்த ஈவெண்ட் நடக்காட்டி நான் வந்து இந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நடந்தா கான்ட்ராக்ட் வாய்டு. இப்போ அந்த ஈவெண்ட் நடக்காட்டி கான்ட்ராக்ட் வந்து வேலிடு. ஓகேவா? cease to be enforceable if it is contingent upon conduct of a living person where such person does something to make it possible. ஏன்னா இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தனோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த என்ன சொல்ல இம்பாசிபிளா போயிடுச்சு. அவன் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிளா போயிடுச்சு. ஸோ அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. கண்டிஞ்சன்ட் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் வித் இந்த ஃபிக்ஸட் டைம். அந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் வந்து என்ன சொல்ல, இப்போ வந்து என் பிள்ளைக்கு வந்து என்ன சொல்ல, அவன் என் பிள்ளை 10th முடிச்ச உடனே வந்து நான் வந்து என்ன சொல்ல அவனுக்கு 5 lakhs தரேன் அப்படின்னு நான் வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி வச்சிருக்கேன். 10th ஆவரேஜா எப்போ முடிப்பாங்க? 14 வயசு 15 வயசுல முடிப்பாங்க. இவன் இஷ்டத்துக்கு 22 வயசுல முடிச்சான்னா அப்பெல்லாம் உட்காந்து 5 lakhs தர முடியாது. என் பிள்ளை 22 வயசுல முடிச்சான், அப்புறம் எதுக்கு 5 lakhs நான் தரணும்? அது ஒரு ஃபிக்ஸட் டைம், குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட் நடக்கும். அதுக்கு டைமுக்கு அப்புறம் நடந்தா அது கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கண்டிஞ்சன்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் ஆஃப் நாட் ஒர்க்கிங் வித் இன் ஃபிக்ஸட் டைம். இப்போ என் புள்ள வந்து ஆஹ், என் புள்ள இல்லை, இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபிக்ஸட் டைமுக்குள்ள நடக்காட்டி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸபிள் கிடையாது. அடுத்து கண்டிஞ்சன்ட் ஆன் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட் டிபெண்ட் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் இருந்தா அது வாய்ட் ஃப்ரம் பிகினிங் தான். அடுத்து குவாசி கான்ட்ராக்ட் 1 2 அவ்வளோதான். குவாசி கான்ட்ராக்ட் 2 பேஜோட கான்செப்டும் முடிச்சு. Quasi contracts. It resembles a contract even in absence of contract. Certain social relationship give rise to a certain obligation to be performed by certain person. Quasi contract is not a contract, but it resembles a contract which arises due to certain circumstances. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் தேவையில்லை. குவாசி கான்ட்ராக்ட் என்ன சொல்ற, சச் a right is always right to money. குவாசி கான்ட்ராக்ட் எதுக்கு? ரைட் டு மணி தான் எப்பயுமே. quasi contract arise ஆகிறதுக்கு ரீசன் ரைட் டு மணி, அவ்வளோதான். இட் டஸ் நாட் ரைஸ் ஃப்ரம் எனி அக்ரிமெண்ட் ஆஃப் எனி பார்ட்டிஸ். அதாவது 2 பேர் சேர்ந்து இந்த கான்ட்ராக்டை போட்டாங்க அப்படிலாம் கிடையாது. quasi கான்ட்ராக்ட் அதுவா ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அரைஸ் ஆகுது, 2 பேர் அக்ரி பண்ணி அரைஸ் ஆகுது. ரைட் அவைலபிள் அகேன்ஸ்ட் பர்டிகுலர் பர்சன், நாட் அகேன்ஸ்ட் த வேர்ல்ட். அதாவது இப்போ
ஒரு குவாசி கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த குவாசி கான்ட்ராக்ட்ல இன்வால்வ் ஆகிருக்கிற பர்சன் மட்டும்தான், அந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டா மட்டும்தான் உனக்கு ரைட் இருக்கு. சும்மா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அகைன்ஸ்டாவும் உனக்கு அந்த ரைட்டு கிடையாது. குவாசி கான்ட்ராக்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. கிளைம்ஸ் ஃபார் நெசசரி சப்ளை, பேமெண்ட் பை an interested person, obligation of a person enjoying benefit for non-gratuitous act, responsibility of finder of goods, money paid by mistake or coercion. அதான் என்ன சொல்ல வரான், கிளைம்ஸ் ஃபார் நெசசரி சப்ளை. அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு ஒரு ஆளுக்கு நெசசரி சப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது என்ன தெரியுமா, உன்னோட அப்பா உனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸுங்கிறது உனக்கு நெசசரி, உங்க அப்பா கட்ட வேண்டியது கடமை. அது உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. ஆனா அது வந்து உங்க அப்பா ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகுது, ஏன் நீ அவங்களுக்குள்ள பேமெண்ட் பை அன் இன்ட்ரெஸ்டட் பர்சன். இப்போ உங்களை அவங்க அப்பாவோட டான் பாஸ்கோ ஸ்கூல்ல உன்னை சேர்த்துட்டாரு. ஏன்னா உனக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் அந்த ஸ்டெப்பு தேவைப்படுது. அவரால் ஃபுல் ஃபீ கட்ட முடியும். ஒருத்தன் என்ன பண்றான், சார் உங்க பொண்ணுக்கு ஃபீ நான் கட்டுறேன் அப்படின்னு வந்து ஸ்பான்சர் பண்றான். ஓகேவா? அவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கும் உங்க அப்பாவுக்குமே சம்மந்தம் இல்லை. ஆனா ஃபீஸ் கட்டுறேன்னு அவன் வந்து சிக்ஸ்த்துக்கு கட்டினா, செவன்த்துக்கு கட்டினான், 10th வரைக்கும் கட்டினான். 11th 12th கட்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 11th 12க்கும் அவன் கட்டணும். ஏன்னா அவன் தான் வந்தான். அடுத்து ஆப்ளிகேஷன் ஆஃப் த பர்சன் என்ஜாய் பெனிஃபிட் ஆஃப் நான். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிராட்டிடியூஸா பண்ற ஒரு விஷயம் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, உங்க அப்பா உனக்கு 1000 ரூபாய் தந்தா அது கிராட்டிடியூஸ் ஆக்ட். உங்க அப்பா இன்னொருத்தனுக்கு 1000 ரூபாய் தந்தா அது கடன், அவன் திருப்பி கட்ட வேண்டியது அவன் டியூட்டி. அது வந்து ஒரு ஆப்ளிகேஷன். ஓகேவா? அந்த ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்றது குவாசி கான்ட்ராக்ட் தான். ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ். இப்போ ஒரு குட்ஸை ஒருத்தன் வந்து இப்போ வாலெட்டு கீழே கிடக்கு, அந்த வாலெட்டை நீ என்ன சொல்லுங்க, யாரோடதோ அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆர்எல்ஸ் உன்னால கொடுக்க முடியாட்டி கொடுக்கக்கூடிய ஆள் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடணும். அதுதான் வந்து போலீஸ். ஓகேவா? மணி பேட் பை மிஸ்டேக் ஆர் கோயேஷன். இப்போ ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நீ மிஸ்டேக்கானா, இப்போ யூபிஐல வந்து தெரியாம ஒருத்தனுக்கு என்னன்னா, என் நம்பர்ல வந்து 8903714231 வரும். 231க்கு பதிலா நீ 232ல வந்து மணி சென்ட் பண்ணிட்ட. ஸோ அந்த 232காரன் வந்து உனக்கு மணியை ரிட்டர்ன் பண்ணணும். அது வந்து பாசி பண்றேன். ஆர்எல்ஸ் உன்னை த்ரெட்டன் பண்ணி காசு வாங்கிட்டான்னா என்ன சொல்ல, அவன் ரிட்டர்ன் பண்ணுறது அவனோட பொறுப்பு. அதுல வந்து சொன்னேன்ல, அது ஒரு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் பாரு. அவ்வளோதான், குவாசி கான்ட்ராக்ட் முடிஞ்சு. ஸோ யூனிட் 5 and 6 முடிஞ்சு, இன்னும் 7 8 9 மட்டும்தான். ஸோ அது அப்புறம் பார்ப்போம்.